Hi friends, welcome back to another video. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினோங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு இருக்கீங்க. அப்போலோலேருந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹேர்லாம் வந்து க்ரோத்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டினாலே அவ்வளோ வந்து டேண்ட்ரஃப் வந்து கொட்டுது. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஹெட்ஸு நிறைய இடத்துல வந்து சின்ன சின்னதாக பொறியாக வர ஆரம்பிச்சிது. சரி, ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃபை வந்து அவாய்ட் பண்ணலான்ட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணேன். உதாரணத்துக்கு ஹெர்பலாகவும் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற விதத்துலேயும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு நார்மல் ரெகுலராக டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்தேன். ஒன்றுமே அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. அட்லாஸ்ட் வந்து சரி எதனாச்சும் ஒரு மெடிக்கலாக எதனாச்சும் அலோபதியாக எதனா ட்ரை பண்ணலாம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, அதில் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணுற ஒரு ஷாம்பு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஸ்கேல்பி ப்ரோ. நான் அது இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது சத்தியமாக தெரியல. ஏன்னா இதுலேயே வந்து 2 இருக்குது, ஸ்கேல்பி ப்ரோ அண்ட் ஸ்கேல்பி ப்ரோ ப்ளஸ். நான் வந்து பேசிக்காக வந்து ஸ்கேல்பி ப்ரோ வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன்டி டேண்ட்ரஃபில் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். செல்சன்து 1% 2.5ல். அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா டேண்ட்ரஃப் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். ஆனால் இப்போ இந்த ஸ்கேல்பி ப்ரோ வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து பயங்கர இச்சினஸ், இந்த டேண்ட்ரஃபோட மெயின் ப்ராப்ளமே இப்போ எனக்கு ஃபீல் ஆகிறது பயங்கர இச்சினஸ். இந்த இச்சினஸ் எல்லாமே வந்து இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸும் சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இச்சினஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இது எந்த அளவுக்கு சில பேருக்கு இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாமலேயும் போகலாம். அதனால் வந்து இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆன்டி டேண்ட்ரஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்போசால் ப்ளஸ் ZPTO அப்படின்ற கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ராங் ஹேருக்காக பைராக்டான் ஹாலமைன்றது ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனிங்க்கு வந்து கண்டிஷ்னரும் வந்து, அதாவது கண்டிஷ்னருன்றப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர். இதை வந்து நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் தோணுது. இதோட யூசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் வந்து இந்த இடத்துல எல்லா ஹேர் ஃபாலிகல்ஸில் எல்லாம் அண்டர்லைன் அந்த ஸ்கேல்ப் ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இதை டெய்லி யூசேஜாகவும் பண்ணலாம். இது இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஷாம்பு ரேட் ஆல்மோஸ்ட் 220. இதே மாதிரி நீங்கள் செல்சன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து 2 வெரைட்டியில் இருக்குது, 1%, 2.5%. 2.5% வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டைஸ். 1%னால் வந்து நீங்கள் டெய்லி யூசேஜ் ஷாம்புவாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியாது. சரி வாங்க, இதோட எந்த அளவுக்கு வந்து எனக்கு டேண்ட்ரஃப் குறையுதுன்றத ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறேன். உங்களோட சப்போர்ட்னால தான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா 5000+ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் 3000 வாட்சர் முடிஞ்சு இப்போ நமக்கு ரீச் ஆகிருக்கு. அடுத்த 4000 வாட்சர் நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேண்ட்ரஃப் போயிடுச்சா இல்லையான்றத பார்ட் 2ல் நான் வந்து சொல்கிறேன். அப்ளை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் பிரகாஷ்.